இனிய காலை வணக்கம் அன்பு நேர்களே. எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பொழுது அப்படியே மழை தூறலோடு தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அருமையான இந்த தருணத்தில் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்னும் கூட ரொம்ப அருமையான ஒரு காலை சிந்தனையோடு தான் உங்ககிட்ட நான் வரப்போகிறேன் அன்பு நேர்களே. சும்மா இருத்தல் என்றால் என்ன அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எல்லாருமே சும்மா இரு சும்மா இரு அப்படின்னு பல பேர் நம்மிடையே வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் சும்மா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த சும்மா இரு அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா? அதுதான் மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. எப்போ மனம் எண்ணமற்று சும்மா இருக்க முடியும்? எப்போது மனம் எண்ணமற்று சும்மா இருக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு கேள்வி எழுது இல்லையா? எதுவும் எனது இல்லை அப்படின்னு நினைக்கும்போது தான் மனம் எண்ணமற்று சும்மா இருக்க முடியும். இல்லை அப்படின்னா சஞ்சலத்தோடையே எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அதனால் எதுவும் எனது இல்லை அப்படிங்கிற ஒரு இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் மட்டும் சும்மா இருக்க முடியும். அப்புறம் எதுவும் என் கையில் இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும். ஏதோ நம்ம நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம முயற்சியால் நடந்துட்டு இருக்குது, நம்மளுடைய திறமையால் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்மில் பல பேர் நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. நமக்குள்ளார ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சம விதிப்படி தான் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. பலமுறை முயற்சி பண்ணி அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது. இப்போ ஒரு முறை முயற்சி பண்ணால் கூட மிகவும் அற்புதமாக கிடைத்து விடுகிறது. எப்படி என்று யோசித்து பார்க்க முடிகிறது அல்லவா? என்னால் பயிரை விதைக்க முடியுமே தவிர விளைவிக்க முடியாது அப்படின்னு நாம் நம்பணும். நம்மால் கண்டிப்பாக அந்த விதைகளை தூவ முடியும். ஆனால் அந்த விதைப்பு திறன் அப்படிங்கிறது அது நம்ம கையில் இருக்கா? இல்லை இல்லை. அதுவாக முளைச்சி வந்தால் ஒழிய நம்மால் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இப்படிலாம் சொல்கிறதுனால அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க? அப்படியே வந்துட்டு எந்த ஒரு முயற்சியுமே செய்யக்கூடாதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. முயற்சி செஞ்சுட்டே இருங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து நிறைய பலனை கொடுத்துட்டே இருக்கணும். ஐயோ இந்த முயற்சி செஞ்சுறேன், இந்த பலனை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல், பதட்டம், அதீத பதட்டம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அதுக்காக சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருந்தால் கண்டிப்பாக உடல் நலனும் மன நலனும் கெடும். செயலை செய்ய மட்டுமே முடியும். விளைவு என் கையில் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் மனம் தானாக அமைதி பெற்று எண்ணங்களற்று சும்மா இருக்க முடியுங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் தான் எல்லாமே முடியுது, நம்மால் இது சாதிக்க முடியும்னு நினைக்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் நம்மால் அது சாதிக்க முடியவில்லை என்றாலும் நாம் அடுத்தடுத்து நாம் நகர்ந்து சென்று போய்கொண்டே இருக்க வேண்டும். அதிலேயே தேங்கிட்டு இருக்கக்கூடாது. இது இவ்வளோ முயற்சி பண்ணேன், இவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் வந்துட்டு ஒன்றும் சாதிக்க முடியலையே அப்படின்னு மனம் தளர்ந்து போகாமல் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டே போகணும். நத்திங் இஸ் மைண்ட் அண்ட் நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட். இந்த நிலையை அடைவதற்கு தான் அப்படிங்கிற அதிகாரப்பற்றும் தனது அப்படிங்கிற பொருள் பற்றும் நீங்கினால் மட்டும் போதும். சும்மா இருத்தல் எல்லோருக்குமே சாத்தியமான ஒரு விஷயந்தாங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு பதிவு, ரொம்ப அருமையான ஒரு பதிவு RS மனோகரன் அவர்கள் சொல்லி இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். சும்மா இருத்தல் அப்படின்னா வேலை செய்யாமல் சும்மா இருத்தல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதாவது மனதளவில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்களுடைய செயலில் வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுதான் விஷயம். அன்பு நேயர்களே, இதுதான் என்னுடைய இன்றைய காலை சிந்தனை. அப்படியே ஆசை போட்டுக்கொண்டே இன்றைய உங்களுடைய பணிகளை தொடருங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு அருமையான காலை சிந்தனையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பயணத்தை மிகவும் நேர்த்தியாக வடிவமைத்து கொள்ளுங்கள். சாலைகளில் செல்லும்பொழுது மிகவும் கவனமாக செல்லுங்கள். குடையை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படி தான் வானிலை இன்னும் 2 நாட்கள் இப்படி தான் தொடரும் என்று எனக்கு தோன்றுகிறது. பார்க்கலாம். வானிலை அறிவிப்பையும் கூட நான் நமது சேனல் வழியாக சொல்கிறேன். அடுத்து வரும் நிகழ்ச்சிக்காக காத்துக்கொண்டே இருங்கள். நன்றி அன்பு நேயர்களே.